ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஜெய ஹெல்த்தி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் சம்மர் ஸ்பெஷலில் ஹெல்த்தியான ஃப்ரெஷ்ஷாக கேரட் ஜூஸும் பீட்ரூட் ஜூஸும் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இந்த கேரட் ஜூஸ் பண்ணுறதுக்கு 1/4 கிலோ அளவுக்கு கேரட்டை தோல் சீவி கட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட 1/4 கப் சீனி ஆட் பண்ணிக்கோங்க. கேரட்டையும் சீனியும் தண்ணி ஊற்றாமல் ட்ரையாக அரைக்கணும். தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா கேரட் சரியாக அரைப்படாது. இப்போ அரைச்ச கேரட்டோட கொஞ்சம் கூலிங்காக தண்ணி 1 கப் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. அதோட 4 ஐஸ் க்யூப் போட்டுக்கோங்க. கேரட் மிக்சர் நல்லா அரைப்பட்டுறணும். இப்போ நல்லா அரைச்சி ஜூஸ் ரெடியாக இருக்குது. இதில் தேவையில்லாத சக்கையெல்லாம் பிள்ளைகிறதுக்கு ஒரு பவுலில் ஒரு வடிகட்டியை வச்சு அதில் நம்ம அரைச்ச ஜூஸை ஆட் பண்ணுங்க. கேரட் மிக்சரை வடிகட்டில் ஆட் பண்ண பிறகு டேரெக்டாக வடிகட்டினீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும். அது ஒரு ஸ்பூனோ இல்லை வேறு கரண்டி ஏதோ வச்சு இந்த மாதிரி நல்லா ப்ரெஷ் பண்ணி விட்டிங்கன்னா சீக்கிரம் வடிகட்டிடும். நல்லா வடிகட்டின பிறகு எஞ்சி இருக்கிற கேரட் சக்கையை ரிமூவ் பண்ணிடுங்க. நம்ம வடிகட்டின கேரட் ஜூஸோட ஒரு அரை எலுமிச்சம்பழம் மட்டும் இந்த மாதிரி இதில் வச்சு புழிஞ்சிக்கோங்க. சப்போஸ் கொஞ்சம் புளிப்பு நல்லா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு பழம் கூட புளியலாம். பழம் புழிஞ்ச பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா இப்போ கேரட் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த கேரட் ஜூஸ் குடிக்கிறதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன பிள்ளைய முதற்கொண்டு எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கிளாஸில் ஊற்றின பிறகு 2 ஐஸ் க்யூப் போட்டு ஜில்லுன்னு குடிங்க. இந்த ஃப்ரெஷ் கேரட் ஜூஸை குடித்த பிறகு வீட்டில் நல்லா ஹெல்த்தியாக ஆக்டிவாக இருக்க மாதிரி இருக்கும். நிறைய சத்தும் உடம்புக்கு கிடைக்கும். அடுத்து பீட்ரூட் ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த பீட்ரூட் ஜூஸ் பண்ணுறதுக்கு 2 பீட்ரூட்டை தோல் சீவி 1 கப் அளவுக்கு பீட்ரூட் வர்ற மாதிரி கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட 1/4 கப் கேரட்டு. இந்த பீட்ரூட் ஜூஸில் கேரட் கொஞ்சம் ஆட் பண்ணால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இஞ்சி 1 இன்ச் அளவுக்கு, நெல்லிக்காய் 1/4 கப் அளவுக்கு, உப்பு ஒரு சிட்டிகை அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா அரைச்சிக்கிடணும். மிக்ஸி ஜாரில் அரைக்கும்போது தண்ணி ஊற்றாமல் தான் ஆட் பண்ணணும். அப்போ தான் பீட்ரூட்டு கேரட்டு எல்லாம் நல்லா அரைப்படும். அடுத்து 1/4 கப் சீனி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 4 ஐஸ் க்யூப்பு, கொஞ்சம் கூலிங்காக வாட்டர் 1 கப்பு ஆட் பண்ணி நல்லா அரைச்சிக்காங்க. நல்லா அரைச்ச ஜூஸை ஏற்கனவே நம்ம வடிகட்டின மாதிரி ஒரு பவுலில் வடிகட்டியை வச்சு அதில் ஆட் பண்ணிக்கோங்க. வடிகட்டியை வச்சு டைரெக்டாக வடிகட்டினோம்னா சீக்கிரம் ஃபில்டர் ஆகாது. அதேக்குள்ளே ஒரு ஸ்பூனோ இல்லை வேறு கரண்டி ஏதாச்சும் வச்சு ப்ரெஸ் பண்ணோம்னா சீக்கிரம் வடிகட்டிடும். இல்லைன்னா வடிகட்டி மேலே ஒரு துணியை விரித்து அதில் வச்சும் புழிஞ்சிக்கிடலாம். இப்போ பீட்ரூட் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம பிழிஞ்சு எடுத்த சக்கையை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஜூஸில் நெல்லிக்காய்க்கு பதிலாக எலுமிச்சம்பழம் ஜூஸும் ஆட் பண்ணலாம். அதுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வடிகட்டின ஜூஸை கண்ணாடி கிளாஸில் ஊற்றி 2 ஐஸ் க்யூப் போட்டு ஜில்லுன்னு குடிங்க. விரும்பாதவங்க கூட இந்த மாதிரி ஜூஸ் செய்த விரும்பி சாப்பிடுவாங்க. ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கிறவங்களுக்கும் இந்த ஜூஸ் செஞ்சு சாப்பிட்டா ஹீமோகுளோபின் நல்லா கூடும். இது பார்த்துட்டு ஜூஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. 1 2 3 4